ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சியோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சி எழுத்து வந்து எந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ப்ளஸ் ஆகும், எந்த மாதிரி ஒரு மைனஸ் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சி என்ற எழுத்துக்குள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஏதாவது தேடிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி நிறைய வேலையை வந்து மைண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அது அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கற்பனை திறந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற சிந்தனை இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இவங்க உதவ போவாங்க. உதவும் போது என்ன ஒன்றாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி பண்ணவங்களே நம்ம வந்து வேலை சொல்லி எடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி தள்ளி வைப்பாங்க. ஏன்னா சில ஐடியா கிடைச்ச உடனே அந்த ஐடியா வச்சு புது ஐடியா சிறப்பாக இருக்கும். அந்த ஐடியா வச்சு இன்னொரு லெவலில் நானாக தயாரிச்ச மாதிரி நானும் அந்த ஐடியா எனக்கே வந்தது, எனக்கே தோணுன ஐடியா, நீ கொடுத்த ஐடியா அளவில் அவங்க வந்து சில வேலைகளை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து தன் குடும்பத்துக்காகவும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எப்பயுமே ரொம்ப பாடுபட்டே இருப்பாங்க. அதே எல்லாருமே நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஆளுங்க சின்றவங்க. ஸோ அதை நிறைய பேர் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய சுய ஆசைக்காகவும் சுய ஒரு வெற்றிக்காகவும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இதுலேருந்து சின்றவங்களாம் வெளியே வந்து தான் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தரும். கண்டிப்பாக அதை நீங்கள் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக பாருங்க, அதையே செய்யுங்க. ஸோ இக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண போவாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆண்டு ஆசிரியர் டைரக்டாகவே இருக்கு. ஸோ நீங்கள் அட்வைஸ் பண்ண போயிட்டு உங்கள் மனசு நீங்களே வந்து நீங்கள் வந்து உங்களை காயப்படுத்திக்க வேண்டாம். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு. நன்றி. வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக வெற்றி உண்டு.